ஒருவேளை இத்தாச்சி சாகலனா அவருக்கும் மாதராக்கும் கண்டிப்பா ஒரு சண்டை நடந்திருக்கும். அந்த ஃபைட்ல யாரு வின் பண்ணிருப்பாங்க? யூடியூப்ல நிறைய பேர் இத பத்தி சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் வெறும் ஃபேன்ஸ் தியரிஸ் தான். இவங்களோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு பாத்திரலாம் வாங்க. இட்டாச்சியோட பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் பத்தி சொல்லணும்னா இவர் சின்ன வயசுலயே எல்லா ஜூட்ஸையும் மாஸ்டர் பண்ணவர். அது மட்டும் இல்லாம மத்தவங்களை விட ரொம்பவும் புத்திசாலி. இவரோட பவர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா மங்கேக்கியோ ஷேரிங், அமட்ரசு அதாவது பிளாக் ஃபிளேம்ஸ், சுகுயோமி இது ஒரு மைண்ட் பிரேக்கிங் கென்ஜுட்சு, அப்புறம் சூசனு வித் லெஜெண்டரி யாட்டா மிரர் அண்ட் டொட்ஸ்கா பிளேட். இது எல்லாம் இவரோட பவர்ஸ். இவரோட சுசானுவை யாராலையும் பீட் பண்ண முடியாது. ஏன்னா யாட்டா மிரரால எந்த ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாக்கையும் பிளாக் பண்ண முடியும். அதுவும் இல்லாம டொட்ஸ்கா பிளேட் மூலமா எனிமியை இவரால சீல் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம அவர்கிட்ட அதி பயங்கரமான வேகம், புத்திசாலித்தனம், போர் திறமை, இது எல்லாத்துக்கும் மேல பயங்கர நோயால பாதிக்கப்பட்டு உள்ளுக்குள்ள செத்துட்டு இருந்த நேரத்திலையும் சாசுகேக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ணிருப்பாரு. ஹெல்த்தியான இட்டாச்சி ஒரு பயங்கரமான மான்ஸ்டருக்கு சமம். இப்போ மாதராவோட பவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் பத்தி பார்த்தோம்னா மாதராவோட பவர் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும். இவர்கிட்ட எட்டர்னல் மஞ்சேக்கியோ ஷேரிங், பெர்ஃபெக்ட்டான சூசனு, ஏடோ டென்சிவா இருக்கும்போது இவரோட ஸ்டாமினா அன்லிமிட்டடா இருக்கும். 10 டெய்ல்டு ஜின்சுரிக்கி இவர்கிட்ட இருக்கும்போது இவர் கடவுளுக்கு சமமான ஒருத்தர். ஏன் நம்ம நருட்டோ, சஸ்கே அப்புறம் மொத்த ஷினோபி அலையன்ஸும் சேர்ந்து கூட மாதரா ஒரு ஆளை எதிர்த்து சண்டை போட முடியல. இப்போ இட்டாச்சியோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இட்டாச்சி மாதரா மாதிரி வெறும் பவர்ஸ் மட்டும் வச்சு சண்டை போடுறவர் இல்ல, அவர் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி சண்டை போடுறவர். அவரோட மிகப்பெரிய ஆயுதமே அவரோட புத்திசாலித்தனமும் எதிரிகளை மேனிபுலேட் பண்றதும் தான். ஆனா நிறைய ஃபேன்ஸ் இட்டாச்சியோட புத்திசாலித்தனத்தை வச்சு மாதராவோட பவரை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இட்டாச்சியோட டொட்ஸ்கா பிளேட வச்சு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் மாதரா பெர்மனண்டா சீல் ஆயிடுவாரு. அப்புறம் மாதராவோட பயங்கரமான பவர்ஃபுல் தாக்குதலையும் இட்டாச்சி அவரோட யாட்டா மிரர் வச்சு ஈஸியா தடுத்துருவாரு. இப்போ மாதராவோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இட்டாச்சியோட வீக்னஸ் தான் மாதராவோட அட்வான்டேஜ். இட்டாச்சியோட ஸ்டாமினா மாதரா அளவுக்கு அன்லிமிட்டட் இல்ல. அதுவும் இல்லாம ஹெல்த்தியான இட்டாச்சியால கூட மாதரா அளவுக்கு சாக்ரா கெயின் பண்ண முடியாது. மாதரா லிம்போ க்ளோன்ஸ் மாஸ்டர் பண்ணிருக்காரு. அதுவும் ரினகன் இவர் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிரும். எடோ தென்சை மாதரா, ஜின்சுருகி மாதரா இந்த ரெண்டு பேர்ல யாரா இருந்தாலும் கண்டிப்பா இட்டாச்சியால வின் பண்ண முடியாது. ஆனா இங்க கேள்வி என்னன்னா இட்டாச்சி உயிரோட இருந்திருந்தா மாதராவை டிஃபீட் பண்ணிருப்பாராங்கிறது தான். ஒருவேளை இட்டாச்சி உயிரோட இருந்திருந்தா ஈடோ டென்சி மாதராவை வரவேற்றிருக்க மாட்டாரு. அப்படியே வந்திருந்தாலும் அவரு ஜின்சுருக்கி மாதராவா மாறுறதுக்கு முன்னாடியே அவரை சீல் பண்ணிருப்பாரு. அப்படி நடந்திருந்தா 4th கிரேட் நிஞ்சா வார் வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். சோ இட்டாச்சியால மாதராவை டிஃபீட் பண்ண முடியுமா? மாதராவோட பவர் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு சமமானவங்க யாரும் இல்ல. பட் இட்டாச்சியோட இன்டெலிஜென்ஸ், ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாதராவோட தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் பண்ற ஒரே திறமை இட்டாச்சி கிட்ட மட்டும் தான் இருக்கு. சோ இட்டாச்சி உயிரோட அதுவும் ஹெல்த்தியான நிலைமையில இருந்தாருன்னா கண்டிப்பா இட்டாச்சியால மாதராவை டிஃபீட் பண்ண முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இட்டாச்சியால மாதராவை சிங்கிள்ஸ் ஃபைட்ல வின் பண்ண முடியுமா? இல்ல மாதராவை யாராலையும் டிஃபீட் பண்ண முடியாதா? கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஆர் அகிலன் யூனிவர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியிற வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலனா அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.